ஆஸ்ட்ரோ டிவி ஆதி நேயர்களுக்கு வணக்கம். உங்கள் ஜோதிடர் முருகேசன் பேசுகிறேன். இன்றைய வீடியோவில் ரிஷபராசிக்காரர்களுக்கு இந்த அக்டோபர் மாதத்தில் என்னென்ன பலன்கள் நடக்க இருக்கிறது என இன்றைய வீடியோவில் நாம் பார்க்க இருக்கிறோம். தமிழுக்கு குரோதி வருடம் புரட்டாசி மாதம் 15ஆம் தேதி முதல் ஐப்பசி மாதம் 14ஆம் தேதி வரை, ஆங்கில தேதிக்கு அக்டோபர் 1ஆம் தேதி முதல் 31ஆம் தேதி வரை. ரிஷபராசிக்காரர்களுக்கு இந்த அக்டோபர் மாத கிரக நிலவரங்களை பார்த்தோமானால், ராசிக்குள்ள குரு பகவான், 2ஆம் இடத்திலே செவ்வாய், அதே போல ராசிக்கு 5ஆம் இடத்துல சூரியன், புதன், 6ஆம் இடத்துல சுக்கிரன், 10ஆம் இடத்துல சனி, 11ஆம் இடத்துல ராகு சஞ்சரிக்கிறார்கள். அதே போல இந்த மாத கிரக பயிற்சிகளை பார்த்தோம்னா, அக்டோபர் 6ஆம் தேதி பாருங்க, ராசிக்கு 6ஆம் இடத்துல புதன் பகவான் அமர இருக்கிறார். அக்டோபர் 14ஆம் தேதி சுக்கிரன் ராசிக்கு 7ஆம் இடத்துல வந்து உங்க ராசியை பார்க்க இருக்கிறார். அக்டோபர் 18ஆம் தேதி சூரியன் பாருங்க ராசிக்கு 6ஆம் இடத்துல அமர இருக்கிறார். அக்டோபர் 23ஆம் தேதி செவ்வாய் பார்த்தீங்கன்னா ராசிக்கு 3ஆம் இடத்துல அமர இருக்கிறார். இதுதான் இந்த மாத கிரக பயிற்சிகள். இப்போ இந்த ரிஷபராசிக்காரர்களுக்கு இந்த அக்டோபர் மாதம் எப்படி இருக்கும்? உங்கள் ராசிக்கு அதிபதினு சொல்லக்கூடிய சுக்கிரன் பாருங்க ராசிக்கு 6ஆம் இடத்துல ஆட்சி பலத்தோடு இருக்கிறார் மாத ஆரம்பத்தில். அதாவது அக்டோபர் 14ஆம் தேதி வரையும் உங்கள் ராசிக்கு அதிபதி 6ஆம் இடத்துல அமர்ந்து ராசிக்கு 12ஆம் இடத்தை பார்வையிடுகிறார். பொதுவாக ராசிக்கு 12ஆம் இடத்தை உங்கள் ராசிக்கு அதிபதி பார்க்கறதுனால பாருங்க, வெளியூர் வெளிநாடு செல்லக்கூடியவங்களுக்கு நல்ல அதிர்ஷ்டங்களை கொடுக்கும். அதே போல் ஒரு சிலருக்கு காதல் கைகூடும், திருமண விஷயத்தில் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும். ஏன் அப்படின்னா உங்கள் ராசிக்கு அதிபதியே 12ஆம் இடத்தை பார்க்கறதுனால. அதே போல் நல்ல உடல் பலம், ஆரோக்கிய பலம் இருக்கும். வயதானவர்களுக்கெல்லாம் உடல் ரீதியாக நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும். உடம்புல ஏதாவது ப்ராப்ளம்னா அந்த பிரச்சனைக்கு நல்ல தீர்வு கிடைக்கும் இந்த மாதம் பாருங்க ரிஷபராசிக்காரர்களுக்கு. அதே போல் குரு பகவான் ராசிக்குள்ளே இருக்கிறார். இந்த குரு பகவான் ராசிக்குள்ளே இருக்கிற வரையும் ரொம்ப கவனமாக இருக்கணும் ரிஷபராசிக்காரர்கள். ஏன் அப்படின்னா ரிஷபராசிக்காரர்களுக்கு பாருங்க 8ஆம் அதிபதி குரு பகவான், அவர் ராசிக்குள்ள இருக்கிறார். பொதுவாக குரு பகவானுக்கு கோச்சாரத்தில் ராசிக்குள்ள இருப்பது பாருங்க என்னைக்கும் ஒரு சிறப்புன்னு சொல்ல முடியாது. ஏன்னா ராசிக்குள்ள குரு பகவான் ஜென்மராமன் வனத்திலே சீதையை சிறை வைத்ததும், அதாவது ஜென்மத்துக்கு குரு வரும்போது தான், ராசிக்குள்ள குரு வந்த போது தான் ராமன் வந்து சீதையை பிரிஞ்சாராம். அப்படி பாருங்க பல வகையிலும் பாருங்க மன கஷ்டத்தை கொடுக்கும், ஒரு சிலருக்கு அவமானத்தை கொடுக்கும். ராசிக்குள்ள குரு சஞ்சாரம் செய்யக்கூடிய காலகட்டத்தில் கோர்ட்டு கேஸுன்னு அலையக்கூடிய சூழ்நிலை கொடுக்கும். தேவையற்ற வழியில் பணம் செலவாகும். அதே போல் எப்போதும் ஒரு டென்ஷன் தெரியும். ஏன் அப்படின்னா அந்த ஜென்ம குரு அவ்வளோ பிரச்சனைகளை கொடுக்குங்க. அதனால் குரு ராசிக்குள்ளே இருக்கிற வரையும் எதுலேயும் கொஞ்சம் நிதானம் தேவை ரிஷபராசிக்காரர்களுக்கு. அதனால் குரு ராசிக்குள்ளே இருக்கிற வரையும் பாருங்கள் ரொம்ப நிதானமாக இருக்கணுங்க ரிஷபராசிக்காரர்கள். ஏன்னா 8ஆம் அதிபதி, ஆனால் அவரே லாபாதிபதிங்கிறதுனால சில கஷ்டங்களுக்கு தீர்வு கிடைக்கும். சில இழுவறியாக இருந்த பிரச்சனைகளுக்கு ஒரு முக்கியமான ஒரு தீர்வு கிடைக்கும். உங்களுடைய ஆசைகள் பூர்த்தியாகும் அப்படின்லாம் சொல்லலாம். ராசிக்குள்ள குரு இருக்கும்போது குரு 7ஆம் இடத்தை பார்க்கறதுனால உங்கள் வாழ்க்கை துணைவரால் உங்களுக்கு அதிர்ஷ்டம் உண்டு. ஒரு சிலருக்கு நல்ல வாழ்க்கை துணை கிடைப்பதற்கெல்லாம் வாய்ப்பு இருக்குது. ஏன்னா ராசிக்குள்ள குரு அமர்ந்து 7ஆம் இடத்தை பார்க்கறதுனால. ஆனால் எல்லா வகையிலுமே பாருங்கள், ராசிக்குள்ள குரு இருக்கிற வரையும் பணம் சார்ந்த விஷயத்தில் கவனமாக இருக்கணும். ஒரு உத்தியோகத்தில் இருக்கீங்கன்னா பாருங்கள் கோபத்தை தவிர்க்கணும். அதே போல் ஒரு உத்தியோகத்தில் இருக்கீங்க அப்படின்னா யாரையும் பகைத்து கொள்ளக்கூடாது. மேலதிகாரிகள் விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும். இது போன்ற விஷயத்தெல்லாம் கொஞ்சம் கவனமாக இருந்தீங்கன்னா ராசிக்குள்ளே இருக்கிற குருவால் உங்களுக்கு பாதிப்புகள் இருக்காது. அதே போல் உங்கள் ராசிக்கு அதிபதினு சொல்லக்கூடிய சுக்கிரன் பாருங்க அக்டோபர் 14 தேதிக்கு பிறகு ராசிக்கு 7ஆம் இடத்துல அமர்ந்து குரு பகவானின் பார்வை பெற இருக்கிறார். அப்போ இந்த காலம் அதிர்ஷ்டமான காலமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதிர்ஷ்டமான காலம்தான். ஆனால் ஒரு சிலருக்கு சின்ன சின்ன வழக்குகள் வரும். ஏன் அப்படின்னா உங்கள் ராசிக்கு அதிபதியும் 8ஆம் அதிபதியும் நேருக்கு நேர் பார்த்துக்க போகிறாங்க. இது பாருங்கள் மருத்துவத்துறையில் இருப்பவங்களுக்கு நல்ல அதிர்ஷ்டங்களை கொடுக்கும். அக்டோபர் 14 தேதிக்கு பிறகு மருத்துவம் சார்ந்த துறை, போலீஸு, இராணுவம் சார்ந்த துறையில் இருப்பவங்களுக்கு நல்ல ஒரு யோகத்தை கொடுக்கும். இருந்தாலும் பணப்புழக்கம் எப்போ இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அக்டோபர் 14 தேதிக்கு பிறகு அமோகமான ஒரு பணப்புழக்கங்கிறது ரிஷபராசிக்காரர்களுக்கு கிடைக்க இருக்கிறது. ஏன் அப்படின்னா உங்கள் ராசிக்கு அதிபதியை குரு பகவான் நேரடியாக பார்க்க இருக்கிறார். அப்போ அக்டோபர் 14 தேதிக்கு பிறகு இழுபறியாக இருந்த சில காரியங்கள் நடக்கும். தீராத சில பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும். உங்களுடைய ஆசைகள் பூர்த்தியாகும். உங்கள் ராசிக்கு அதிபதியை குரு பார்க்க போகிறார் அப்படின்னா உங்களுக்கு உடல் ரீதியாக மன ரீதியாக இருந்த குழப்பங்களுக்கு தீர்வு கிடைக்கும். நீங்கள் எடுக்கக்கூடிய அத்தனை முயற்சிகளிலும் வெற்றி கிடைக்கும். அப்போ பாருங்க அக்டோபர் 14 தேதிக்கு பிறகு உங்க ராசிக்கு அதிபதி 7ஆம் இடத்துல அமர்ந்து லாபாதிபதி குரு பகவானின் பார்வை பெற இருக்கிறார். இந்த காலம் ஒரு அதிர்ஷ்டமான காலம். அக்டோபர் 14 கிட்டத்தட்ட ஒரு மாதம்
ஒரு யோகமான காலகட்டம் அப்படின்னு சொல்ல முடியும். அதே போல சூரியன் 5ஆம் இடத்துல இருக்கிறார். சூரியன் 5ஆம் இடத்துல இருக்கும் பொழுது பாருங்க, ஒரு டென்ஷன் தெரியும். சூரியனுக்கும் 5ஆம் இடம் சிறப்பு இல்லைங்கிறதுனால, 5ஆம் இடம் புத்திஸ்தானங்கிறதுனால பாருங்க, கோபத்தை குறைக்கணும். சூரியன் 5ஆம் இடத்துல இருக்கிற வரையும் எந்த ஒரு திட்டம் போட்டாலும் பாருங்க, ஒரு முறைக்கு 2 முறை யோசனை பண்ணி போடணும். ஏதாவது ஒரு ஐடியா பண்ணுறீங்க அப்படின்னா அது சரிதானான்னு ஒரு முறைக்கு 2 முறை யோசனை செய்வது நல்லது. அதே போல் உங்களுடைய பிள்ளைகள் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம் செலுத்தணும். 5ஆம் இடத்துல சூரியன் இருக்கிற வரையும் இந்த மாதம் அக்டோபர் ஒரு 18ஆம் தேதி வரையும் சூரியன் 5ஆம் இடத்துல இருப்பார். அக்டோபர் 18ஆம் தேதி வரையும் உங்களுடைய குழந்தைகள் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தணுங்க ரிஷபராசிக்காரர்கள். அதே போல் பூர்வீகத்தில் ஏதாவது பிரச்சனைனா அதில் தலையிடாமல் இருப்பது நல்லது. ஏன்னா சூரியனுக்கு 5ஆம் இடம் சிறப்பு இல்லைங்கிறதுனால. அதே சூரியன் 6ஆம் இடத்துக்கு போகிறார். எப்போன்னு பார்த்தீங்கன்னா அக்டோபர் ஒரு 18ஆம் தேதிக்கு பிறகு சூரியன் 6ஆம் இடத்துல அமர இருக்கிறார். அந்த காலம் பாருங்க, ஒரு தைரியத்தை கொடுக்கும், நல்ல ஒரு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும், நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கும். சூரியனுக்கு 6ஆம் இடம் சிறப்புங்கிறதுனால. அதே போல் செவ்வாய் 2ஆம் இடத்துல இருக்கிறார். ரிஷபராசிக்காரர்களுக்கு செவ்வாய் பார்த்தீங்கன்னா 7க்கும் 12க்கும் அதிபதிங்க. விரையாதிபதி செவ்வாய் 2ஆம் இடத்துல வாக்குஸ்தானத்தில் சஞ்சாரிச்சிடார். எப்பன்னா அக்டோபர் 23ஆம் தேதி வரையும் பாருங்க, செவ்வாய் 2ஆம் இடத்துல சஞ்சாரம் செய்வார். செவ்வாய் விரையாதிபதிங்கிறத மறக்காதீங்க. அப்போ 2ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கிற வரையும் பேச்சு விஷயத்தில் கவனமாக இருக்கணும். வார்த்தைகளை எங்கேயும் விடக்கூடாது. யார்கிட்ட பேசினாலும் ரொம்ப நிதானமாக பேசணும், ரொம்ப சாஃப்டாக பேசணும் 2ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கிற வரையுமே. ஏன் அப்படின்னா தேவையில்லாத பேசி ஏதாவது வீண் வம்புகள் வருவதற்கு வாய்ப்பு இருக்குது 2ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கிற வரையும். அதே போல் பணம் சார்ந்த விஷயத்தில் கவனமாக இருக்கணும். கொடுக்கல் வாங்கல் சார்ந்த விஷயத்தில் கவனமாக இருக்கணும். கண்களில் ஏதாவது பிரச்சனை இருக்கும், பற்களில் ஏதாவது சின்ன சின்ன ப்ராப்ளங்கள் வரும். அதே போல் 2ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கிற வரையும் பாருங்க, குடும்பத்தில் கணவன் மனைவிக்குள்ளாம் வீண் விவாதங்கள் ஆகாது அப்படின்னு சொல்லலாம். யார்கிட்ட பணம் கொடுத்தாலும் இந்த காலகட்டத்தில் ரொம்ப கவனமாக கொடுக்கணும். பணம் கொடுக்காம இருக்கிறது நல்லது. இந்த காலகட்டத்தில் ரொம்ப விழிப்பாக இருக்க வேண்டிய காலகட்டங்கள் அப்படின்னு சொல்லலாம். 2ஆம் இடம் தனஸ்தானத்தில் பாருங்க செவ்வாய் சஞ்சாரம் செய்வது. அவர் விரையாதிபதிங்கிறதுனால உங்கள் பேச்சினாலே உங்களுக்கு விரயம் வரும். உங்களுடைய பேச்சினாலே உங்களுக்கு தேவையில்லாத செலவுகள் வரும். அதனால் வார்த்தைகளை விடாதீங்க. உங்களால் முடியுங்கிற காரியங்களை முடியும்னு சொல்லுங்கள், முடியாத காரியங்களை முடியாதுன்னு சொல்லுங்கள். அது நல்லது. அதனால் செவ்வாய் 2ஆம் இடத்துல இருக்கிற வரையும் பாருங்கள், பேச்சில் நிதானம் தேவை அப்படின்னு சொல்லலாம் ரிஷபராசிக்காரர்களுக்கு. அதே போல் பாருங்கள், ரிஷபராசிக்காரர்களுக்கெல்லாம் ஒரு எதிர்காலம் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். எப்படின்னு பார்த்தீங்கன்னா 2025 மார்ச்சுக்கு பிறகு சனி லாபஸ்தானத்துக்கு வரப்போகிறார். இந்த காலம் ஒரு அதிர்ஷ்டமான காலம். ஏன் அப்படின்னா ரிஷபராசிக்காரர்களுக்கு சனி ஒருவரே யோகாதிபதி. சனி மட்டும்தான் அதிர்ஷ்டத்துக்குரியவர். ஒரு கேந்திரத்துக்கும் ஒரு கோணத்துக்கும் அதிபதிங்க. 9க்கும் 10க்கும் அதிபதி சனி பகவான். அவர் லாபஸ்தானத்துக்கு வரப்போகிறார். 2025 மார்ச்சுக்கு பிறகு ஒரு கிட்டத்தட்ட ஒரு 2 வருஷத்துக்கு மேலே ஒரு அமோகமான ஒரு காலம் அப்படின்னு சொல்லலாம். அதிர்ஷ்டங்கள் தேடி வரக்கூடிய ஒரு காலம் அப்படின்னு சொல்லலாம் ரிஷபராசிக்காரர்களுக்கு. சரி, அதே போல் இப்போ லாபஸ்தானத்தில் ராகு இருக்கிறார். ஒரு வெளிநாடு போய் பிழைக்கக்கூடியவங்க, ஒரு கமிஷன் தொழில் பண்ணக்கூடியவங்க, ஒரு ரசாயனம் சார்ந்த தொழில் பண்ணக்கூடியவங்க, எலக்ட்ரிக்கல் சார்ந்த தொழில் செய்யக்கூடியவங்களுக்கெல்லாம் நல்ல ஒரு அதிர்ஷ்டங்களை கொடுக்கும் லாபஸ்தானத்தில் ராகு இருப்பது. அந்த ராகு அமர்ந்த வீட்டுக்குடையவன் உங்கள் ராசிக்குள்ளே இருக்கிறார் குரு பகவான். அப்போ பாருங்கள், சாப்பாடு விஷயத்துலலாம் ரொம்ப கவனமாக இருக்கணும் ரிஷப ராசிக்காரர்கள். ஏன் அப்படின்னா குரு ராசிக்குள்ளே இருக்கிறார், குரு வீட்டில் ராகு இருக்கிறார். அப்போ ஃபுட் பாய்சன் சார்ந்த பிரச்சனைலாம் வரும் ரிஷபராசிக்காரர்களுக்கு. இப்போ நீங்கள் பாருங்கள், உடம்புல அரிப்பு, தேமல், ஏதாவது உடல் ரீதியாக சின்ன சின்ன பிரச்சனைகள் இதெல்லாம் வருவதற்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம் செலுத்துனுங்க ரிஷபராசிக்காரர்கள் குரு ராசிக்குள்ளே இருக்கிற வரையும். மொத்தத்தில் ரிஷபராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் பாருங்கள், உங்கள் ராசிக்கு அதிபதி வலுவாக இருக்கிறார், உங்கள் ராசிக்கு அதிபதி பலமாக இருக்கிறார். அதனால் இந்த மாதம் எதையும் வெல்ல முடியும் ரிஷபராசிக்காரர்கள். அக்டோபர் 14 தேதிக்கு பிறகு ஒரு மாதம், ஒரு அதிர்ஷ்டமான மாதம், ஒரு அதிர்ஷ்டமான காலம் அப்படின்னு சொல்லலாம் ரிஷபராசிக்காரர்களுக்கு. ஏன் அப்படின்னா அக்டோபர் 14 தேதிக்கு பிறகு உங்கள் ராசிக்கு அதிபதியை குரு பகவான் பாருங்க நேருக்கு நேர் பார்க்க இருக்கிறார். அப்போ இந்த காலத்தில் அமோகமான அதிர்ஷ்டங்கள், அதாவது வாழ்க்கையில் இதனால் வரையும் பார்க்காத சில அதிர்ஷ்டங்களை ரிஷபராசிக்காரர்கள் பார்க்க போறீங்க. அடுத்த ரிஷபராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம். இப்போ ரிஷபராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் எந்த தேதிகளில் சந்திராஷ்டமம் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அக்டோபர் 8, 9, 10 இந்த தேதிகளில் உங்களுக்கு சந்திராஷ்டமம் வருங்க. இந்த தேதிகளில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். சந்திராஷ்டம தினங்களில் தான் நம்முடைய உடல்காரகன் மனோகாரகன் என்று சொல்லக்கூடிய சந்திரன் 8ல் மறையும் பொழுது நம்ம உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் அந்த நாட்களில் பாதிப்படைவோம். அந்த நாட்களில் தாங்க இந்த பதட்டம், படபடப்பு, தெளிவில்லாத நிலை, மனக்குழப்பம் இதெல்லாம் கொடுக்கும். அதனால தான் சந்திராஷ்டம தினங்களில் புது முயற்சிகள்லாம் தவிர்க்கணும். அதே போல் வண்டி வாகனத்தில் செல்லும்போது பாதுகாப்பு கவசங்கள்லாம் கண்டிப்பாக அணியணுங்க.
மற்றவங்கள்ட்ட பேசும்போதெல்லாம் ரொம்ப நிதானமாக பேச வேண்டிய நாள் பார்த்தீங்கன்னா இந்த சந்திராஷ்டம தினங்கள். அதனால் சந்திராஷ்டம தினங்களை அனுசரிங்கள், வாழ்க்கையில் வளம் பெறுங்கள். மேலும் ரிஷபராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் எந்த தேதிகளில் பணப்புழக்கம் சிறப்பாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த அக்டோபர் 4, 5, 6, 7, 8, அதே போல் அக்டோபர் 14, 15, 16, 17, அக்டோபர் 20, 21, அக்டோபர் 24, 25, 26 இந்த தேதிகளில் நிறைய பணப்புழக்கத்தை பார்க்க முடியும் ரிஷபராசிக்காரர்கள். ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க. உங்கள் கருத்துக்களையும் கேள்வியும் கமெண்ட்ஸில் பதிவிடுங்க. இன்னும் நம்ம பல வீடியோ கொடுக்க இருக்கிறோம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் வரும் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.